வணக்கம். சேலத்து பக்கத்தில் இருக்கிற நாமக்கல்லில் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். போன வீடியோவில் சேலத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய 5 கோயில்கள் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக கிளிக் பண்ணி எல்லாரும் பாருங்கள். வாங்க நாமக்கல் வீடியோவுக்கு போகலாம். நாமக்கல் சேலத்துலேருந்து சுமார் 56 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சேலத்துலேருந்து பஸ் வசதிகள் நிறைய இருக்குது. ட்ரெயின் வசதிகளும் உள்ளன. நாங்கள் சேலத்துலேருந்து மத்தியானம் 2 மணிக்கு ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து மயிலாடுதுறை வரைக்கும் போகிறது. அதில் கிளம்பி சுமார் 2:50க்கு நாமக்கல் போய் சேர்ந்தோம். கூட்டமே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது இந்த ஜேர்னி. அப்புறம் ஈவினிங் 4:30 மணிக்கு மேலே கிளம்பி நம்ம ஃபேமஸ் நாமக்கல் ஃபோர்ட்டை போய் பார்த்தோம். இந்த ஃபோர்ட் வந்து நாமகிரி என்ற கல் மலைச்சரிவின் மேலே 75 மீட்டர், அதாவது 246 அடி உயரத்தில் இருக்குது. இந்த கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோட்டை ஆட்சியில் இருந்த பேரரசரால் கவனி கோபுரம், அதாவது வாட்ச் டவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் படைத்துறை முகாமாகவும் பயன்படுத்தப்பட்டது. இப்போ வந்து இது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில், ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து சுமார் 117 படிகள், எல்லாம் சின்ன சின்ன படிகள். ரொம்ப கவனமாக பார்த்து ஏறணும். கோட்டையின் அடிவாரத்தில் உள்ள கமலாலயம் குளம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து நாமக்கல் ஃபோர்ட் மேலே. இங்கே பார்த்தீங்கன்னா இதை சுற்றி அழகாக அந்த சுற்றி இருக்கிற எல்லா நகரங்களுமே அழகாக தெரியறது. மேலே இந்த ஃபோர்ட்டோட சில பாகங்கள் சிதைஞ்சு போயிருக்கு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா சின்ன வரதராஜ பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது மேலேயே. மாலை பொழுதில் ஜிலு ஜிலுன்னு காற்று. இங்கேருந்து சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களையும் அழகாக பார்க்கலாம். அருமையான இடம். நாமக்கல் வர்றவங்க கோட்டையை பார்க்காம போகாதீங்க. அடுத்து பார்க்க வேண்டிய இடம் உலக புகழ்பெற்ற உயரமான ஆஞ்சநேயர் கோயில். நாமகிரி மலையின் அடியில் அமைந்துள்ளது. 18 அடி உயரத்தில் ஒரே கல்லில் செதுக்கிய சிலை இது. கோவில் வளாகம் ரொம்ப சுத்தமாக அமைதியாக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் இவர். அடுத்த முக்கியமான இடம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எதிராக உள்ள நாமக்கல் நரசிம்மர் கோவில். நாமகிரி கோட்டையோட அடிவாரத்தில் மலைக்கு கீழே இருக்குது. கோவிலின் மையத்தில் நரசிம்மர் உட்கார்ந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளார். இது தவிர நாமகிரி தாயார் மற்றும் லக்ஷ்மி நாராயணர் சன்னதிகளும் உள்ளன. ரொம்ப தெய்வீகமான இடம் இது. இந்த 3 இடங்களும் கண்டிப்பாக நாமக்கல்ல பார்க்க வேண்டியவை. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சுற்றுலா பயணிகளுக்கும் ஆன்மீக பயணிகளுக்கும் முக்கியமான கொல்லிமலை பற்றி பார்க்கலாம். நன்றி.